ராகி களி போட்டதுமே மோஸ்ட்லி நிறைய கமெண்ட் வந்தது பார்த்தீங்கன்னா, களிக்கு கருவாட்டு குழம்பு தான் சூப்பராக இருக்குன்னு நான் இன்றைக்கி ட்ரை பண்ணிட்டேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நெத்திலி கருவாடு எடுத்தாச்சு. சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கொதிக்கிற தண்ணி போட்டு ஊற விட்டுருங்க. இப்போ ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, வெந்தயம், பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு கையளவுக்கு நல்லா சின்ன வெங்காயம் பொடியை கட் பண்ணி போட்டுக்கலாம். தேவைக்கேற்ப கருவேப்பிலை. இதில் கத்திரிக்காய் வந்து நான் சின்னதாக 2 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய தக்காளியை வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கந்தியும் மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், காரத்துக்கு வரமிளகாய் பொடி, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா பரட்டி விட்டுருங்க. கருப்பு சுண்டலை நல்லா வேக வச்சு தண்ணியோடு ஆட் பண்ணிக்கலாம். சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி இதில் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா வந்து கிரேவி பதத்தில் பச்சை வாசனை போய் நல்லா வந்து சுண்டி வரும். இப்போ வந்து நெத்திலி கருவாட்டை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இது நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கம கருவாட்டு குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சொல்லப்போனால் எனக்கு கருவாடு பெருசாக பிடிக்காது. நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காகவே ட்ரை பண்ணேன். களிக்கு கருவாட்டு குழம்பு அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். களியோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.